நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/2/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 12:17 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:55 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய பிடிவாத போக்கை மற்றும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சிலர் சொல்லுகின்ற அறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் சரிபார்த்து எதையும் செய்யுங்கள். பயணங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமை நம்பிக்கையை பெறுவீர்கள். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நிலுவில் இருந்த பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்திகரமான சூழல் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மேன்மையான சூழல் வெளிப்படக்கூடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். மறைமுக வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடுங்க என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுமானவரை பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் இல்லத்திலும் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. காதல் சுமூகமாக இருக்கும். காதல தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். அதற்கு குடும்பத்தாரிடம் கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுய கௌரவம் மேலோங்கும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் புழங்கக்கூடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பரணி. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். கிருத்திகை. இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காசு பணம் கையில் புழங்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அதனை செயல்படுத்துங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று சில பிரச்சனை நீங்க கண்டும் காணாமல் செயல்படுத்திக் கொள்வது நல்லது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து செல்லுங்க. பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். மனசுக்கு இதமான செய்திகள் வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பங்குதாரர்களின் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நவீன முறைகளை கையாண்டு வாழ்க்கையில் நீங்க அடுத்த கட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீணான விஷயங்கள் மட்டும் செயல்பட வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.
குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எல்லாவற்றையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கூட சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடுவதாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். என்று காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். கூடுதல் பொறுப்புகள் வருவதனால் எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். மிருகசிரிஷம். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். மனதுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நினைப்பவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் பெருக்கக்கூடும். என்று எடுத்தும் கௌத்தம் எதிலும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வும் கிடைக்க கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பயப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். சிலர் வேண்டும் என்று உங்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். கவன நடைமுறை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். அது கவனம் இருக்கட்டும். இன்று பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட முடிவு கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு கூட ஒரு முடிவு கிடைக்குங்க. உயர் பதவிகள் தேடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கண்டிப்பாக அமையக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க. சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். கண்டிப்பாக நன்மை இருக்கும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. பயம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் எதிலும் ஈடுபட வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்.
என்று செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து செல்லுங்க. பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருவாதிரை இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். பணிகளை விரைவாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெற முடியும். கூடுதல் பணவரவையும் ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. புனர்பூசம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாற்று மதத்தினர் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடும். சுற்றத்தார் உங்களை கண்டிப்பாக மதிக்க கொடுங்க. நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக நீங்கும். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடையின்றி முடிய கொடுங்க. புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆகக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகள் உங்களுக்கு குறைந்துவிடக் கொடுங்க. பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். உத்தியோகம் செய்பவருக்கு உயர்வுகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். உங்களுடைய பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. இந்த வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையில் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியும். பெண்கள் இன்று முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. நல்ல கல்வி கண்டிப்பாக அமையுங்க. பாடங்களை நன்கு கவனியுங்கள். படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்கள் சிறு வயது முதலே நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். தங்கு தடையின்றி பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. பூசம் இன்று மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் திடமாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சிறப்பாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயல்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று சிறப்பான முன்னேற்றம் எல்லாவற்றையும் காத்திருக்கின்றது. குடும்பத்தில் உடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல மனிதர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்குங்க. தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக உடனே முடியும். உறவரிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும்.
வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும்களாக இருக்க கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கியவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்க வேண்டி ஏற்பட கொடுங்க. கடன்கள் அனைத்தும் இன்று குறைந்துவிடக்கூடும். சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். என்று எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. காதல முடிவெடுக்கும் போது தெளிவு இருப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என்று மாணவர்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நான் சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதி கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. பூரம் என்ற எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம் என்ற கையில் காசு பணம் வழங்க கொடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தயவு செய்து பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் காரியங்களின் திறமையாக செய்வது உங்க கையில் உள்ளது. கன்னி ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். பேச்சில் முதிர்ச்சி தெரியக்கூடும். சவால்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அரசாலும் ஆதாயம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்குங்க. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் தலைமைக்கின் கீழ் நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் சேர்ந்து மனம் மகிழ்வீர்கள். வேலை வலு குறைந்து விடக்கூடும். உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. இன்று கணவர் மற்றும் புத்திரர் வழியில் சிறு சிறு மன சஞ்சங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். எதிர்பார்த்த பணம் கையில் வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட கண்டிப்பாக இப்பொழுது சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வேலை வலுவும் கொஞ்சம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷமும் ஏற்பட கொடுங்க. என்று பெண்கள் தள்ளி போன காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். கை கூடுமா கூடாதா என்று எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்காக சந்தேக பார்வை பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த கனவுகள் கண்டிப்பாக நினைவாகுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம். இன்று குழப்பங்கள் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். எதையும் யோசித்து தான் செயல்படுத்த வேண்டியிருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு விடியுங்கள் என்று உங்களுக்கு திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலை சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கடன் விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். எதையும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. துணிச்சலுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர் ரசனைகளை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிக்க கூடுங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூட்டும். அரசு வழியில் மானியம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் யாவும் கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. திறமைகளை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல உயர்வுகளை பெற முடியும் என்று நீங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சவாலான வேலைகளையும் இன்று சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் காலப்போக்கில் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குங்க. விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நுணுக்கங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும் என்று உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். சுவாதி. இன்று வியாபாரத்தில் சரக்குகளை விற்பனை செய்து விடுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மதில் மேல் இருந்து பூனை நிலை மாறி நல்லதொரு முன்னேற்றமும் தெளிவும் ஏற்பட கொடுங்க. பணப்புழக்கத்தையும் அதிகரிப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விசாகம். கடந்து வந்த சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மன வலிமை உண்டாக கொடுங்க. ஞாபக மருதி கொஞ்சம் வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்படுங்கள். எதிலும் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும் என்று உங்களுக்கு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று யோசித்து செய்யும் காரியங்களை வச்சிருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும்.
சிக்கல்கள் போக போகத்தான் சரியாக கூடும். சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பழைய கடனை திருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். ஓரளவுக்கு லாபம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். அரசு வழியில் கூட ஆதரவு ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உயர்வான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உடல் நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாளிடையே சொல்ல முடியுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும் என்று பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளிடையே சொல்ல முடியுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். பதட்டத்தை ஏற்படுத்தும். காதலில் நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கூடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நடக்கும் காரியங்களை வெற்றியிருக்கும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர்கள். மன வலிமை கண்டிப்பாக உண்டாகுங்க. தைரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும் என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். செயல்களை வேகம் பிறக்க கொடுங்க என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்ன தைரியமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற விஷயங்கள்ல தெளிவு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள். பொறுமையாக எதையும் அணுகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். திட்டமிட்ட காரியங்களில் ஓரளவு வெற்றி இருக்கும். சவாலான வேலைகளையும் சாதனமாக முடிப்பீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் இன்று தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதித்து நடக்கக்கூடும். வேலை நிமித்தமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பாக பெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. சரக்குகளை போராடி வீர்ப்பீர்கள். அவ்வப்போது டென்ஷனும் ஆவீர்கள். எப்படியோ சொன்ன சொல்லையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கொடுங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு ஏற்படக்கூடும் என்று அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடக்கும். முடிஞ்சளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதல மட்டுமே குழப்பம் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை பற்றி நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு
அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க என்று மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க விடாமுயற்சிக்கு வித்தின்மனாக இருக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சவாலான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள் என்று கூடுதல் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். செய்யும் வேலையில் மட்டும் கவனம் இருக்கட்டும். உத்திராடம் இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. அவ்வப்போது டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்கள் அக்கறையுடன் செயல்பட முடியுங்க. அறிமுகம் இல்லாதவருடன் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். எதிர்பாராத வகையில் லாபங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். நல்ல முன்னேற்றம் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லுங்க. சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனசுக்குள் அடிக்கடி பய உணர்வு போன்றவை வரக்கூடுங்க. பழைய சரக்குகளை போராடி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிரும் வெற்றி இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். போராடி இன்று பொருட்களை எல்லாம் விற்கக்கூடிய சூழல் இருக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் இன்று வீடு தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வர்கள். எண்டு காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திட்டங்களை இன்று தீட்டி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அமோகமான நல்ல வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்க்க வேண்டும். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. செய்யும் வேலைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனோ தைரியத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை கூட ஒரு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் சிலருக்கு
வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வலிமை கூடும் நாகரிக கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். இந்த அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலரின் ஆசை வார்த்தைகள் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். இன்று உங்களுடைய குடும்பத்தில் கை ஓங்கி இருக்க கொடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தாயாருடன் வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. இன்று கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சொன்ன சொல்லை இன்று நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எதிர்பாராத பண வரவை உண்டு பண்ணிக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். அரசால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அமோகமான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பொது நல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பொருளாதார உயர்வுகளும் இன்று ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக தெய்வீக காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீர்கள். வியாபாரத்தின் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. இன்று நாவடக்கம் தேவைப்படுவதாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் தேடி வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெண்கள் பொருளாதாரத்தை விரிவு அடைய செய்து கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று குடும்ப உறுப்பினரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். செயல்களில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சதயம் இன்று வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் வெறும் விதத்தில் இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனோபலம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று மீனம் ராசினியர்கள் உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடும். உங்களை நம்பிய முக்கிய பொறுப்புகளை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். பயணங்களும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மந்திரங்களில் தந்திரங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சிலரின் ஆசை வார்த்தைகளில் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். இன்று உடைய ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று உத்தியோகத்தில் மற்றவரை விமர்சனம் செய்ய வேண்டாம். எது எப்படியோ நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். உங்க வாழ்க்கையில விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்துவிடக் கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று ஏற்ற மிகுந்த நல்ல பலனை அடைய முடியும்.
பெண்கள் இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். காதல் வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பொருளாதார விருத்தியுமின்றி ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இன்று நிம்மதியான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக குறைவிருக்காத. உத்திரட்டாத்தி. பண வரவு ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள்ல முன்னேற்றமும் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. ரேவதி. முகப்பொலிவு அழகு கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. என்று பெரியவர்கள் சொல்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் பொறுமையாக நிதானமாக செய்ய பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.